வெல்கம் டு நகரத்தார் கைமணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கற்பூரவள்ளி தோசை. இது ரொம்ப நியூட்ரிஷியஸான தோசை, அயன் ரிச்சும் கூட, இருமலுக்கும் கேட்கும். இதுக்கு கொஞ்சம் புதினா இலை, கற்பூரவள்ளி இலை, அது கூட கொஞ்சம் பருப்பு கீரை சேர்த்துருக்கேன், ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் மல்லித்தலை இருந்தாலும் மல்லித்தலையும் போட்டுக்கலாம். நல்லா பச்சை பச்சைன்னு இருக்கும் தோசை. இப்போது இந்த கற்பூரவள்ளி இலையும் இதில் சேர்த்துக்கிறோம். கற்பூரவள்ளி காரம் இந்த தோசையில் தெரியாது. நம்ம வெறுமனை அதை கழுவிட்டு சாப்பிடும்போது உரைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தோசையோடு ஊற்றி சாப்பிடும்போது அந்த உரைப்பு தன்மை தெரியாது. மாவோடு சேர்க்கும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதோட மருத்துவ குணங்களும் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். குழந்தைங்களுக்கும் இதை தாராளமாக நம்ம கொடுக்கலாம். இப்போ தோசைக்கல்லை காய வச்சு ஒரு தோசை ஊற்றுறோம். நல்ல பச்சை நிறமாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, இருமலுக்கு நல்லா கேட்கும். கற்பூரவள்ளி சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த தோசையை ஊற்றி கொடுத்தா சாப்பிடும். இது கூட பூண்டு சட்னி வச்சுக்கலாம், இல்லை துவையலோ சாம்பாரோ வச்சு கூட சாப்பிடலாம். நல்லா ரோஸ்ட்டாகவும் எடுக்கவும் வரும் இந்த தோசை. நீங்கள் பருப்பு கீரை கிடைக்கலன்னா மற்ற கீரைகளும் பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், மூடி வச்சுட்டேன். இதை ஓப்பன் பண்ணி எடுக்க வருது. நல்லா தோசையும் நல்ல க்ரீனிஷாக இருக்குது, நல்லா சத்து நிறைஞ்சது. இதோட கோஸ்மல்லி அல்லது நான் வெங்காய கோஸ் வச்சுருக்கேன், அதோட சர்வ் பண்ண வேண்டியது தான்.